சுட சுட சாப்பாட்டில் மணக்க மணக்க கல்யாண வீட்டு பருப்பு ரசம் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அடடா அப்படி இருக்கும். இது கூடவே சைடிஷ்ஷுக்கு பருப்பு சட்னி, 1000 சைடிஷ் இருந்தாலும் பருப்பு சட்னி மாதிரி வருமா? ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது கூடவே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்திட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மணம் வர வரைக்குமே பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இது கூட ஒரு 10 வேர்க்கடலை போல் சேர்த்திட்டு ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 10 பொட்டுக்கடலை சேர்த்திட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 பல் பூண்டு, 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் பூண்டு சேர்த்தி ஒரு 4 நிமிஷம் கழித்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 2 வரமிளகா போல் சேர்த்தியிருக்கேன். இது நல்லா ஒரு நிமிஷம் வரமிளகா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்தனதுக்கப்புறம் தேங்காவோட ஈரப்பதம் போய் அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்குமே தேங்காய் வறுத்துக்கோங்க. இப்போ சட்னி கொஞ்சம் நமக்கு ட்ராவலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். கெடாமல் இருக்க ஒரு சின்ன துண்டு மட்டும் புளி நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் புளியையும் தேங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், வரமிளகா, புளி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்தியிருக்கேன். இது எவ்வளோ உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு ஏற்ற பர்ஃபெக்டான சட்னியாகவும் இருக்கும். இப்போ ரசம் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் சேர்த்திட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 3மே வறுத்து ஒரு மணம் வரும் ஜீரகத்துலேருந்து. அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நான் பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். பருப்பு கூடவே 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வேக போட்டுட்டு அதோட தோலை ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் நான் இங்கே மசிச்சு விடுறேன். ரசம் நல்லா கையில் மசிச்சு விட்டு செஞ்சால் தான் ருசி நல்லா இருக்கும் அப்படின்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அதனால் இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி மசிச்சு வரப்போ திப்பியாக வரும், அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு ரசத்தை வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரசத்தூள் நான் இங்கே சேர்த்தியிருக்கேன். இதையும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஜீரகம், மல்லி, குருமிளகு, இது கூடவே ஒரு வரமிளகா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டையும் தோலோடு சேர்த்திட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு, ரொம்ப நைஸாக அரைச்சிருக்கிறது கொரன்னு தான். அதில் ஒரு பாதியை மட்டும் அந்த பருப்பு தண்ணியில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 கருகாப்பில் சேர்த்துட்டு கருகாப்பிலையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கருகாப்பில் பொரிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வச்சுருந்த அந்த பாதி பொடியும் சேர்த்திட்டு கரண்டி வச்சு கலக்காமல் லைட்டாக பொரியும். அந்த ஸ்டேஜில் அந்த ரசக்கலவையையும் ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது. லைட்டாக இது நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. பெருங்காயமும் கொத்தமல்லியும் ரசம் நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா ரசம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ரசம் கொதிச்சு வரப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ரசம் கடைசி வரைக்கும் மணமாகவே இருக்கும். இப்போ சுட சுட சாப்பாட்டில் நம்ம வச்சு இந்த ரசத்தையும் ஊற்றி அரைச்ச பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டா அடடா அப்படி இருக்கும். மறக்காமல் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது உங்கள் குக்கிங் புக் தமிழ். ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சுவை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.